சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. எது எதுக்கெல்லாம் இந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி வந்து கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? பவர் ஆஃப் அட்டார்னினாலே நான் செய்ய முடியாத வேலையை இன்னொருத்தர், அதாவது நான் நம்புற ஒருத்தர். இந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு பேஸே என்னன்னா நான் நம்புற ஒருத்தர் அப்படிங்கறதுதான். அவரு நான் இல்லாதப்போ நல்லா பாத்துப்பாரு, நல்லா செய்வாரு, என்னோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுவாரு. அப்படி அப்பாயிண்ட் பண்ற ஏஜென்ட் நம்மளை ஏமாத்த கூடாது அப்படிங்கறதுதான் பிரைம் கான்செப்டே. சோ பவர் ஆஃப் அட்டார்னி நமக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க மேல மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். பிகாஸ் மெஜாரிட்டி எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆஃப் அட்டார்னில இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ற ஏஜென்ட் வந்து நிறைய ஃப்ராட் பண்ணிட்டாங்க, தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பின்னாடி வருத்தப்பட்டு கேஸ் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ற பர்சன்ஸ் 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதாவது பிரின்சிபலும் சரி ஏஜென்ட்டும் சரி ரெண்டு பேருமே. அது மாதிரி என்ன விஷயத்துக்காக நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதுல நீங்க என்ன கண்டிஷன்ஸ் போடுறீங்க அப்படிங்கறதும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னில தெளிவா நீங்க மென்ஷன் பண்ணி எடுத்துருக்கணும். இதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு உங்களால ஸ்பெசிபிக்கா எதுவும் டிசைட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி மொமெண்ட்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆஃப் அட்டார்னி தான் வந்து ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பதான் நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு பதிலா நீங்க இன்னொருத்தர உங்க ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டார்னி. இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காகன்னு இல்ல, உங்களுக்கு பதிலா அந்த இடத்துல அவங்க ரீப்ளேஸ் பண்ணி அதை பாத்துக்கணும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டில எது நடந்தாலும் அவங்கதான் பொறுப்பு, அவங்க நிக்கிறதுக்கு அவங்க ரைட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா உங்களுக்கு பதிலா. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆஃப் அட்டார்னிக்கு பேரு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பொதுவா அவங்கள உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உண்டான அத்தாரிட்டி கொடுக்குறீங்க பாருங்க, அது ஜெனரல். சோ அந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்க எதுக்காக அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பண்ற அதிகாரம் இருக்கு. ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டார்னில அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு லிமிடெட் பவர் உண்டு. ஆனா ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னில அவங்களுக்கு ஓவரால் எல்லா பவரும் உண்டு. நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. வெறும் இது ஜெனரல் பவர் தானே, என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னில தான் அவங்களுக்கு நீங்க எல்லா ரைட்ஸும் கொடுக்குறீங்க, அவங்க என்ன நினைச்சாலும் பண்ண முடியும் உங்களுக்கு பதிலா. சோ நீங்க அப்பதான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி, இப்ப இந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னிக்கு அப்ப இதே மாதிரி கண்டிஷன்ஸ் தானே, இல்ல அதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் டிஃபரன்ஸ் ஆகுது? டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னினா என்னன்னா ஒரு சில ஹெல்த் ரீசன்ஸ்னால நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயங்கள்ல இல்ல நம்மளால செய்ய இயலாத ஒரு விஷயங்களை செய்யறதுக்காக நான் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ற ஒரு ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்ஜரி நடக்க போகுது, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பரா இருக்குமா, நான் வந்து கான்சியஸ்ல இருப்பேனா, நான் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் கான்சியஸ் ரீகெயின் ஆவேன், சோ அந்த டைம்ல நடக்க போற விஷயங்கள் எல்லாம் யாரு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்துல நம்ம சில பேர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அது வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக எழுதப்படுற ஒரு பவர் ஆஃப் அட்டார்னிக்கு பேர் தான் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவோம். இந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி ஒருவேளை நீங்க எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ இல்ல நமக்கு மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கும் போது நம்மளோட இடத்த மிஸ்யூஸ் பண்ணி வேற யாராவது அட்வான்டேஜ் எடுத்து அவருக்கு இல்லைன்னா நான் தான் அந்த இடத்த பார்த்திருப்பேன், அவர் என்னதான் பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணாம நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை, நம்பகமான ஒருத்தரை நீங்களே அப்பாயிண்ட் பண்ணி உங்களோட இடத்த சேஃப்கார்ட் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி. சோ இதுதான் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி கண்டிஷன்ஸும் அதேதான். ஜெனரல் எப்பவுமே வைட் பவர் உண்டு, டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி அந்த கன்சர்ன் பர்சன் முடியாத நிலைமையில இருக்காரு பாத்தீங்களா, அது வரைக்கும் தான் அந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னியோட வேலிடிட்டி. சோ ஒன்ஸ் அந்த பவர் எழுதி கொடுத்த ஒரு பிரின்சிபல் வந்து நல்லா ஆயிட்டாரு, அவரால் அவரோட டே டு டே அஃபேர்ஸ் பாத்துக்க முடியும், இல்ல எந்த விஷயத்துக்காக டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணாரோ அதை அவரே மேனேஜ் பண்ண முடியுங்கிற நிலைமை வரும்போது அவரால் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை ரிவோக் பண்ணி, அதாவது கேன்சல் பண்ணிட்டு தானே அந்த செயலை செஞ்சுக்க முடியும். சோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பிளஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். சரி, இந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னியை என்னென்ன ரீசன்க்காக கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியும்? டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது தன்னோட கடமைகளை செய்யறதுக்காக இன்னொருத்தரை அவர் தேர்ந்தெடுக்கிற பர்சனுக்கு அந்த ரைட்ஸை கொடுக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவோம். இந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னில அவர் என்ன பவர்ஸ் கொடுக்கறாரோ ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டார்னிக்கு உண்டான ரைட்ஸ் மட்டும் தான். அதாவது அவர் என்ன பவர் கொடுக்கறாரோ
அந்த செயல்களை செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கும். அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செயல்களை தானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணிக்க முடியும், டெர்மினேட் பண்ணிக்க முடியும், ரிவோக் பண்ணிக்க முடியும். 2 3 ஒண்ணுதான், பட் ஸ்டில் வார்த்தைகள் வேற வேற. உங்களுக்கு புரியணும்னு நான் 3ஐயும் உள்ள மென்ஷன் பண்றேன். இல்ல அந்த மெடிக்கல் கண்டிஷன்னால எழுதி கொடுத்து அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்பவும் அந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி வந்து வேலிடிட்டி வந்து முடிஞ்சு போயிடும். தன்னோட உடல்நிலை காரணமாக இல்ல மனநிலை காரணமாக ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியலன்னா அந்த மாதிரி சமயத்துல தன் செய்ய வேண்டிய செயல்களை கடமைகளை செய்யறதுக்காக அப்பாயிண்ட் பண்ற ஒரு பவர் ஆஃப் அட்டார்னிக்கு பேரு தான் வந்து டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி. சோ அதுல நீங்க அவங்க என்ன செய்யணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அது மட்டும்தான் அந்த ஏஜென்டால செய்ய முடியும். அது மட்டும்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை தாண்டி அவங்க என்ன செஞ்சாலும் அது செல்லாது. மறுபடி நீங்க சுயநிலைவுக்கு வந்து உங்க மெடிக்கல் கண்டிஷன் சரியானதுக்கு அப்புறம் நீங்க உங்க பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணிட்டு அந்த உங்களோட இடத்த நீங்க மறுபடியும் ரீகெயின் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அந்த எழுதி கொடுத்த நபர் மீளல இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்த அந்த நொடியில இருந்து அந்த ஏஜென்ட்டோட கடமை முடிஞ்சு போயிடும். அந்த பவர் ஆஃப் அட்டார்னி இன்வாலிட் ஆயிடும். சரி, இந்த ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னி பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? ஒரு ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னினா என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஈவென்ட் நடக்கும்போது உங்களுக்கு பதிலா உங்க கடமைகளை இன்னொருத்தர் செய்யணுங்கிறதுக்காக நீங்க அப்பாயிண்ட் பண்ண பவர் ஆஃப் அட்டார்னிக்கு பேர் தான் ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னின்னு நான் சொன்னேன். இந்த ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி வைக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அரைஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இந்த விஷயம் நடந்தாதான் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணணும். இந்த விஷயம் எப்ப நடக்கும், இந்த விஷயம் நடக்கும் போது என்னென்ன இருக்கணும், இந்த விஷயத்துல யாராவது கொஸ்டின் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா, இல்ல இந்த கொஸ்டின் எதுக்கு அப்புறம் நடக்கணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்பெசிபிக் ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஏஜென்ட் வந்து டைரக்டாவே கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து அரைஸ் ஆகும். பொதுவா இந்த ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னி வந்து எப்ப எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, தனக்கு உடம்பு சரியில்லாதப்போ தன்னோட டாக்டர் மூலமாவோ இல்ல எங்களை மாதிரி அட்வொகேட் மூலமாவோ ரிட்டன் டிக்ளரேஷன் எழுதி கொடுத்துட்டு இந்த ரீசன்னால எனக்கு இவ்வளவு நாள் ஆகியும் நான் கண்முழிக்கல அப்படின்னா இந்த சோ அண்ட் சோ பர்சன் வந்து எனக்காக என்னோட கடமைகளை செய்யலாம் அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்து அப்போ அந்த ஏஜென்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசனுக்கு வந்து நீங்க ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னி மெஜாரிட்டி எழுதுவாங்க. ஒரு ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி வைக்கிறதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஈவென்ட் நடந்தாதான் அதை ட்ரிகரிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் நடந்தா மட்டும்தான் அந்த ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னியோட எக்ஸிகியூஷனே வந்து அரைஸ் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க எழுதி வச்சிருந்தாலோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ அந்த ட்ரிகரிங் ஈவெண்ட் நடக்காம அந்த பவர் ஆஃப் அட்டார்னி, அதாவது ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னி வந்து வேலிட் கிடையாது. சரி, அப்ப இந்த ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி எந்தெந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப லிமிடெட் ஸ்கோப். நீங்க எதுக்காக அந்த கன்சர்ன் பர்சனை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க அது மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உங்க இடத்த விற்க போறீங்க அப்படின்னா உங்க இடத்த வந்து விற்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இல்ல நீங்க உங்க இடத்த வாங்குறதுக்கு நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா உங்க இடத்த வாங்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை யூஸ் பண்ணி நீங்க வேற ஏதோ விஷயத்துக்கு அந்த ஏஜென்ட் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போகணும், உங்களோட பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த பவர் ஆஃப் அட்டார்னி யூஸ் பண்ணிட்டு இவர் எனக்கு பவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லும். சரி, தன்னோட ஹெல்த் சரியில்லாத காரணத்தினால பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கறதுக்கு பதிலா வேற டைப் பவர் ஆஃப் அட்டார்னி, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியோ இல்ல ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னியோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லுமா? பவர் ஆஃப் அட்டார்னியோட மெயின் கண்டிஷனே என்னன்னா, எனக்கு பதிலா இன்னொருத்தர் செய்யணும் அப்படிங்கறத நான் சுயநினைவுல இதை யாரும் வற்புறுத்தாம நான் எக்ஸிக்யூட் பண்ற ஒரு டீடுக்கு பேரு தான் வந்து பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவேன். சோ இதுக்கும் மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுக்கிற பர்சன் சுயநினைவுல இல்லாதப்போ அவங்க செய்ய வேண்டிய செயல்களை கடமைகளை இன்னொருத்தர் அவர் நாமினேட் பண்ற பர்சன் செய்யணுங்கிறதுக்காக எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆஃப் அட்டார்னி பேரு தான் மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி. சோ அப்போ பிரைமரி பேஸே வந்து மாறுது. இப்ப நீங்க டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஒரு பர்சன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது நீங்க வந்து சுயநிலையில இல்லாத போது அந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னா நாளைக்கு யாராவது அந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் பண்ண முடியும். பிகாஸ் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த ஒரு பர்சன் தான் சைன் பண்ணணும், அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் தான் அப்படின்னு வந்து நிக்கணும். ஆனா மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னில அந்த மாதிரி கிரவுண்ட் இல்ல. அவங்க தான் சுயநிலையில இல்ல, எனக்கு பதிலா இவங்க தான் செய்வாங்க, நான் வந்து மறுபடியும் அதை மீட் எடுத்துப்பேன், நான் ரிவோக் பண்ணிப்பேன் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னில. சோ நாளைக்கு கிரவுண்ட் ஃபார் சேலஞ்சஸ்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க உங்களோட செயல்களை செய்யறதுக்கு. எப்போ நீங்க சொன்ன சுய நினைவுல இல்லாதப்போ
ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது உங்களோட செயல்களை செய்யறதுக்காக இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஆனா நீங்க வேற ஏதாவது பவர் ஆஃப் ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டார்னியோ, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னியோ, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியோ, இல்ல நீங்க வேற எந்த ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னியோ, நீங்க வேற என்ன பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி கொண்ட வெயிட்டேஜ் வந்து இல்ல. சோ உங்க சுயநினைவு, உங்களோட கன்சென்ட் எல்லாமே வந்து எதுல இருக்கும், இதுல டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னில ஆட்டோமேட்டிக்கா அரைஸ் ஆகும். மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கறது எல்லா சொத்துக்கும் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் கன்சிடர் பண்ணுவாரு. ஒண்ணு வந்து மார்க்கெட் வேல்யூ, அந்த சொத்துக்கு என்ன மதிப்பு அப்படிங்கறத ஒன்னு அசஸ் பண்றது, இன்னொன்னு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட். சோ இது ரெண்டுல எது ஹையரா இருக்கோ அதுதான் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து டிசைட் பண்ணுவாரு. எப்பவுமே கைட்லைன் வேல்யூவை விட நீங்க பிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். இன்கேஸ் நீங்க கைட்லைன் வேல்யூக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கூட பெட்டர்.